போட்டித் தேர்வுக்கு தயாராக வரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த குரூப் 4 தேர்வுக்கு ரொம்ப மும்முரமாக தயாராகி வருவோம். நல்லா படிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நல்லா படிச்சிருந்தோம்னா நல்லா எழுத போகிறோம். பதட்டத்தை மட்டுமே குறைங்க. அதுதான் மிஸ்டேக்ஸை நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும், மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். அது திரும்ப திரும்ப சொல்கிறேன். ரைட். ஸோ இப்போ இந்த ஓஎம்ஆரை எப்படி எழுதுறது, இந்த ஓஎம்ஆரில் என்ன தவறுகள்லாம் பண்ணக்கூடாது, எப்போ நம்ம ஓஎம்ஆரில் ரிசல்ட் வராமல் போயிடும், ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஸோ இதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஓஎம்ஆர் அப்படிங்கக்கூடிய சீட். இதான் டிஎன்பிஎஸ்சியோடயே கொடுக்கக்கூடியது. ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ முதல்ல எடுத்தோடனே இந்த ஓஎம்ஆரில் நமக்கு இங்கே நேமு, ரெஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட்டு, சென்ட்ரு, வென்யூ, டேட்டு இது எல்லாமே பிரிண்டடில் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஓஎம்ஆர் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது, மறந்துருச்சு. ரைட்டா? ஸோ ஃபோட்டோ இதுக்கு தான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் நடத்தாதீங்கன்னு சொல்கிறது. ஸோ ஃபோட்டோ அப்படிங்கிறது அதில் இருக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். அடுத்து என்ன பண்ணுற போகிறோம்? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரெசன்ட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது எக்ஸாம் நம்ம ப்ரெசென்ட் ஆகிருக்கிறோம், சரிங்களா? அதனால பி அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட வேண்டியதான். ரைட். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ஆயிருந்தீங்கன்னா அது ஹால் இன்விஜிலேட்டர் ஷேர் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய வேலை. ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே மறுபடியும் இங்கே ப்ரெசென்ட் அப்படிங்கிறதுல இது ஷேர் பண்ணி முடிக்கணும். ரைட். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் புக்லெட்டோடைய நம்பர். இது நமக்கு கொஸ்டின் புக்லெட் காலையில் கரெக்டாக 9:15 கொடுத்துருவாங்க. ஸோ அந்த புக்லெட்டில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து இதில் ஷேர் பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு இங்கே 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம அதுக்கு ஏற்றது போல் ஷேர் பண்ணணும். 0ன்னு ஷேர் பண்ணிங்கன்னா 0, 1னா 1, சரிங்களா? 2னா 2, சரிங்களா? நல்லா ஷேர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கேப்லாம் விடாமல் நல்லா ஷேர் பண்ணி முடிச்சிருங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பண்ணில் தான் ஷேர் பண்ணணும். ஸோ இப்படி எல்லா இதுக்குமே ஷேர் பண்ணி முடிச்சிடணும். ரைட்டா? ஷேர் பண்ணால் கோடு போட்டுறாதீங்க. ஐயோ உங்கள்கிட்ட நான் இது வேறு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. அந்த 3னா அந்த 3, ரைட்டா? அப்படி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி முடிச்சிருங்க. 3, இங்கே 4னா 4, ஸோ 5னா 5, 6னா 6, சரிங்களா? 7னா 7, இப்படி ஷேர் பண்ணி முடிச்சிருங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் கடைசியாக, ஸோ இந்த எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, இது வந்து நம்ம கடைசியாக. ஸோ இதை நம்ம எழுதுகிறப்ப மணி வந்து ஒரு 12:30க்கு மேலே இருக்கும். ரைட்டா? 12:30லேருந்து 12:45 வரை டைம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஃபில் பண்ண வேண்டிய காலம் இதெல்லாம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து ஹால் இன்விஜிலேட்டரே ஃபில் பண்ணுவாங்க. நிறைய ஹாலில் அவங்களே தான் எழுதுறதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இங்கே இருக்கக்கூடியதை அவங்களே இதில் எழுதுவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும். ஸோ இது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும். ஸோ இங்கே கீழே ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது ஓஎம்ஆர் எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி இருக்கிறப்பயே இந்த இடத்துல தேர்வரின் இடதுகை பெருவிரல் ரேகை, ஸோ லெஃப்ட் ஹேண்டோடைய தம்ப் வைக்கணும். இதுவும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஹால் இன்விஜிலேட்டர்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கணும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஹால் இன்விஜிலேட்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க. ஹால் இன்விஜிலேட்டர் மறந்துடுவாங்க, சில சமயம்லாம் மறந்துருப்பாங்க. நம்ம தான் அவங்கள கூப்பிட்டு என் ஓஎம்ஆரில் என்ன நீங்கள் சைன் பண்ணலை, சைன் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு சைன் வாங்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பின்னாடி இந்த இடத்துல கையொப்பம் கேட்டுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கையெழுத்து போடணும். மிக முக்கியமாக இந்த இடத்துலையும் கையெழுத்து போடணும். சார் கையெழுத்து போடலை, சரிங்களா, நான் தம்பு வைக்கலை, இதுக்கெல்லாம் மார்க் மைனஸ் உண்டு. ஹால் டிக்கெட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்க் மைனஸ் உண்டு. சார் நான் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட், என்னால் தம்பு வைக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த தம்பு வைக்கிறதுலேருந்து ரிலாக்ஸேஷன், அது அவங்களால முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு. ரைட். ஸோ இவ்வளோ தான் நம்ம எக்ஸாம் ஹாலில் நமக்கு 9 o'clockலேருந்து 9:30 வரைய நம்ம பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஸோ 9:30க்கு கொஸ்டின் நமக்கு வந்த உடனேயே நம்ம ஆன்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 1ஆம் நம்பர் அப்படிங்கிற கொஸ்டின் 1ஆம் நம்பர். ஸோ இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். பாருங்கள், 5 ஆப்ஷன் இருக்குது. எது ஆன்சர் உங்களுக்கு சரின்னு தோணுதோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். ஸோ இப்படி ஒவ்வொரு காலமும் மொத்தம் 3 காலம் கொடுத்துருக்காங்களா? ரைட். ஸோ இந்த 3 இதுலையுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்டே போவோம். ஸோ 200 கொஸ்டினையுமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கணும், அதை வெரிஃபை பண்ணிடுங்க, சரிங்களா? கரெக்டாக 12:30 அப்படிங்கிறப்ப 200 கொஸ்டினையும் நம்ம ஷேர் பண்ணி முடிச்சிருக்கணும். 200ஐயும் ஷேர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத 12:30க்கு மேலே வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு 12:30க்கு அப்புறம் பண்ண வேண்டியது, இப்போ ஒவ்வொரு காலம்லையும், சரிங்களா, இப்படி இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை ஏ, இப்போ 67 ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் 67 இருக்குது. அந்த 67 எத்தனை ஏ ஷேர் பண்ணியிருக்கிறீங்க? ஒரு 30 ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 30,
இல்லை பியில் ஒரு 10 ஷேர் பண்ணியிருக்கிறீங்க 10, சியில் ஒரு 20 ஷேர் பண்ணியிருக்கிறீங்க 20. ஸோ டியில் ஒரு மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 17 இருக்குது அப்படின்னா 17, ரைட்டா? ரைட். ஸோ இப்போ சிஇயில் வந்து ஷேர் பண்ணலை அப்படின்னா 0 அப்படின்னு போட்டுருங்க, ரைட்டா? அதே மாதிரியே இங்கே 134 வரை இருக்கக்கூடியதில் இந்த இதுலேருந்து, அதாவது 134 வரை அப்படின்னா எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இதுலேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 68ஆம் நம்பர்லேருந்து, சாரி 68ஆம் நம்பர்லேருந்து, இந்த 68ஆம் நம்பர்லேருந்து 134 வரை இருக்கும், கரெக்டா? 134 வரை, எஸ் 134 வரை இருக்கும். இதுக்குள்ளார எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ அப்படிங்கிறத செட் பண்ண போகிறோம், அதாவது எழுத போகிறோம், நம்பர்லாம் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் 135லேருந்து 200 வரை இருக்கும். இதில் எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இங்கிறத மட்டும் கீழே எழுத போகிறோம், ரைட்டா? ஸோ இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஏ, 200ல் எத்தனை ஏ ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு வந்து இங்கே எழுதணும். 200ல் எத்தனை பி, 200ல் எத்தனை சி, 200ல் டி எத்தனை, 200ல் இ எத்தனை, நம்பரை எழுதிட்டு இங்கே கீழே ஷேட் பண்ணணும், சரிங்களா? இதை நம்ம எழுதியிருக்கிறது எல்லாமே கரெக்டா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஹால் இன்விஜிலேட்டர் இங்கே நம்பர்ஸ் அவங்க எழுதுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதை சைன் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது தவறுகள் பண்ணிட்டா மார்க் மைனஸ் உண்டு. ஸோ அதனால கவனமாக பண்ணுங்க. 15 நிமிஷம் இருக்குறாங்க. இதை உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்காம ஓஎம்ஆர் அவங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. அதனால டைம் இல்லையேன்னு பதட்டப்படாதீங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் இதை ஃபில் பண்ணி உங்ககிட்ட வாங்கிட்டு தான் இன்விஜிலேட்டர் போவாங்க. அதனால பதட்டத்தில் டைம் இல்லையேன்னு தப்பு பண்ணாதீங்க. நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும். 15 நிமிஷம் இருக்குது, நம்ம பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்விஜிலேட்டரே நம்மகிட்ட இருந்து ஓஎம்ஆரை வாங்க முடியும். அப்படிங்கிறனால ரிலாக்ஸாக பொறுமையாக ஒவ்வொன்றையும் தவறுகளே பண்ணாமல் பண்ணுங்க. எல்லாத்தையும் எக்ஸாமில் நல்லா பண்ணிடுவாங்க. நல்லா பண்ணிட்டு இங்கே கூட்டி போகிறதுல மட்டும் தப்பு பண்ணிட்டு அதில் போய் மார்க் மைனஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரைட்டா? இதுக்கு தான் 200 ஷேட் பண்ணணுங்கிறது. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு இப்போ 117வது கொஸ்டினுக்கு 2 ஷேட் பண்ணிட்டீங்க, என்னவாயிரும்? 201 ஆட் ஆயிரும். இங்கே நம்பர்ஸ் கூடிரும், ரைட்டா? நம்பர்ஸ் கூடிரும். அப்புறம் எப்படி இங்கே அப்புறம் எல்லா இதுலேயும் தப்பு வந்துகிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் மார்க் மைனஸில் போட்டுருவாங்க. அதனால் ஒரு கொஸ்டினுக்கு 1 மட்டும் ஷேட் பண்ணுங்க, ரைட்டா? தப்பாக ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அந்த கொஸ்டினில் 1.5 மார்க் போச்சு, அடுத்த கொஸ்டின் போயிட வேண்டியதான், ரைட்டா? அதே மாதிரி ஓஎம்ஆரில் நான் தப்பாக ஷேட் பண்ணிட்டேன், நான் உட்காந்து பிளேட் எடுத்துகிட்டு போய் சுரண்டிட்டு இருக்கலாமா? அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ரைட்டா? அப்படிலாம் கொண்டு போய் பண்ணாங்க. ஒயிட்னர் வைக்கலாமா? ஒயிட்னர்லாம் பேனடு, ஒயிட்னர்லாம் வைக்கவே கூடாது, ரைட்டா? அதனால் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளார ஒயிட்னர்லாம் இல்லை. பெரும்பாலும் எதையுமே ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹால் இன்விஜிலேட்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. இது அனைத்துமே உங்களை பயமுறுத்துறதுக்காக அல்ல. பழைய தேர்வு எழுதிய நிறைய மாணவர்கள் இது அனைத்துலையுமே நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, கேஷுவலாக எழுதிடுவாங்க. நிறைய புதிய தேர்வர்கள் இந்த ஓஎம்ஆரை ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எப்படி எழுதுறது என்ன நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல ஹால் இன்விஜிலேட்டரும் இது அனைத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை. நிறைய இடத்துல பெரும்பாலான இடங்களில் அருமையாக பண்ணிடுறாங்க. பெரும்பாலும் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தெளிவாக சொல்லிடுறாங்க. சில இடங்களில் மட்டும் சில இன்விஜிலேட்டருக்கு அது கரெக்டாக தெரியறதில்ல, கன்வே பண்ணுறது கிடையாது. நம்ம ஏதாவது டவுட் கேட்டோம்னா அவங்களும் பதட்டப்பட்டுக்கிட்டு, தெரிஞ்சாலும் கூட சொல்கிறதுக்கு பதட்டப்பட்டுக்கிட்டு போய் ஹால் இன்விஜிலேட்டர் சூப்பர்வைசர்கிட்ட போய் பக்கத்து ஹால் இன்விஜிலேட்டரையோ சூப்பர்வைசர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து கன்வே பண்ணுவாங்க. ஏன்னா தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது, ஏன்னா இது ஒரு பையனுடைய லைஃபு, அது இந்த ஓஎம்ஆரில் எந்த ஒரு தவறுகளும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே தெளிவாக இருப்பாங்க. தேர்வாணையம், தேர்வை நடத்தக்கூடிய தேர்வு அலுவலர்கள், கரையினுடைய கண்காணிப்பாளர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அந்த தேர்வை நடத்தி முடிப்பாங்க, ரைட்டா? அதனால் நம்மளும் மிக கவனமாக இருந்து இந்த தேர்வை எழுதி முடிப்போம். இது முழுக்க முழுக்க புதிதாக எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தான். ஸோ இப்படி தான் ஓஎம்ஆர் இருக்கும், ரைட்டா? ஸோ ஓஎம்ஆரில் பேஜ் 1 பேஜ் 2 அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ஒரு இடத்துல தம்ப் வைக்கணும், 2 இடங்கள்ல கையெழுத்து போடணும், ரைட்டா? அதுக்கப்புறம் ஹால் இன்விஜிலேட்டர்டையும் 2 இடத்துல கையெழுத்து வாங்கியிருக்கணும், ரைட்? அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத 2 இடத்துல ஷேட் பண்ணணும், ரைட்டா? இந்த சைடு பிங்கிறத ஷேட் பண்ணணும், இந்த சைடு பி ப்ரெசன்ட் அப்படிங்கிறத ஷேட் பண்ணணும். கொஸ்டினுடைய புக்லெட் எழுதணும். இதுதான் நம்ம எழுதக்கூடியது. அதுக்கப்புறம் 200 கொஸ்டினையும் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். இதை தாண்டி ஓஎம்ஆரில் நமக்கு வேலையே இல்லை, நிறைய மிச்சம். முன்னாடிலாம் எக்ஸாமில் எல்லாத்தையும் நம்மளே எழுதணும், இப்போல்லாம் அதே பிரிண்ட் ஆகி வருது, தவறுகள் நிறைய குறையுது. அதனால் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தவறுகளே எதுவுமே பண்ணாமல் எழுதுங்க. அனைவரும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வெராண்டா ரேசன் சார்பாகவும் எங்களுடைய பயிற்றுனர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த தேர்வுகளிலும் வெற்றி பெற்று உங்களுடைய கனவான அரசு பணிக்கு, அரசு அலுவலகத்திற்கு செல்வதற்கு வெராண்டா ரேசன் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.